இவ்வாறு இந்த நாட்களிலே இந்த உள்ளூராட்சி தேர்தல்கள் சூடுபிடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே எல்லா கட்சிகளும் அவர்களுடைய வேட்பாளர்களை தெரிவு செய்து வருகின்ற இந்த வேளையில் கூட எஸ்ஜேபி கட்சிக்குள்ளும் இந்த வேட்பாளர்களை தெரிவு செய்வதில் ஒரு பெரும் மாபியா நடந்திருப்பதாக தெரிகிறது. பணம் வைத்திருப்பவர்கள் அவர்களுக்கு தேவையான விடயங்களை இந்த வேட்பாளர் பட்டியலில் சாதித்து கொண்டார்கள் என்கின்ற விடயமும் இப்போது அதற்குள் பேசப்பட்டு வருகிறது. அதே நேரம் எஸ்ஜேபி கட்சியில் இருக்கின்ற முக்கியமான 5 நபர்கள் இந்த எஸ்ஜேபி கட்சியினுடைய இந்த அரசியல் குறித்து விரக்தி அடைந்திருக்கிறார்களாம். அண்மையில் கூட ரஞ்சித் மதுவ பண்டார, இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார், அதே போன்று திஸ்ஸாத் நாயக் ஆகியோர் 3 பேருக்கும் எதிராக ஒரு செய்தி பரப்பப்பட்டது. இவர்கள் ஒரு கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு இவர்கள் ஒரு அரசியல் விபச்சாரம் செய்கிறார்கள், இவர்கள் யுஎன்பியையும் எஸ்ஜேபியையும் சேர்க்க இவர்கள் தான் முயற்சிக்கிறார்கள் என்கின்ற ஒரு அவதூறு ஒன்று இந்த கட்சிக்குள்ளே பரப்பப்பட்டு வந்தது. அதன் பின்னர் இந்த அவதூறை யார் பரப்பினார்கள் என்று தேடித்து பார்க்கின்ற போது இந்த அவதூறை அந்த கட்சிக்குள் இருப்பவர்கள் இருக்கின்ற ஒரு குழுவினரே இதை பரப்பி இருப்பதாக அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் இம்தியாஸ் பாக்கிர் மாக்காரை பொறுத்த வரைக்கும் இவர் நிபந்தனை இல்லாமல் அப்போதிருந்து இப்போது வரைக்கும் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கி வந்த ஒருவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவர் மீது வீணான அவதூறுகளை பரப்பக்கூடியவர்கள் இந்த கட்சிக்குள் இப்போதும் இருக்கிறார்களா என்று இந்த கட்சியில் இருக்கின்ற இன்னும் பலர் கவலை அடைந்திருப்பதாக தெரிகிறது.